அண்ணாச்சி ஒருவர்னு பார்த்தா இந்த ஆள் வந்திருக்கான். என்ன ஆறுமுகம், பால் வாங்கிட்டு போக வந்தியா? அண்ணாச்சி கடைக்கு தான் பால் வாங்கிட்டு போக வந்தேன். அண்ணாச்சி கடையில பால் வாங்கிட்டு போக வந்தியா? நீ இப்போ அண்ணாச்சி கடையில வேலை செஞ்ச? எப்பயும் அழகுதானே வந்து வாங்கிட்டு போவான். வேலைக்கு வரவங்க உருப்படியா வேலைக்கு வந்தா தானே. அவங்க தான் வர்றதே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வேலை கொடுப்பாங்க? என்ன சொல்ற? முதலாளி ஒரு தொழிலாளிக்கு வேலை கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி வேலை வெட்டியே வந்து பார்க்கணும், வைக்கணும். அவங்களுக்கு அவங்க குடும்ப சோழியவே பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கணும் போது அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான் என்னைய கூப்பிட்டாங்க. சரி நம்மளும் வீட்டில் தானே இருக்கோன்னு வேலைக்கு சேர்ந்துட்டேன். இதா பொய் கீது எதுவும் சொல்லல. அண்ணாச்சி என்னைக்குமே அழக விட மாட்டாரு. அட என்ன இது? அப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்லி பாலை கொண்டு போய் விற்க போறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எதுக்குங்க அது? என்னடா அது? நம்பிக்கையிலன்னா இப்பயும் அண்ணாச்சிக்கு போன போட்டு கேளுங்க. நான் வந்திருக்கேன், என்கிட்ட பாலை கொடுக்கணுமா என்னன்னு கேளுங்க. கேட்டோடனே கொடுங்க. அதுக்குன்னு இல்ல, நம்பிக்கை இல்லாம இல்ல. நம்மளாம் ஒரே சொந்தக்காரங்க, ஒரே குடும்பமும் கூட. நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பாலை ஏமாத்திக்கிட்டு எங்கிட்டு போறேன்? இந்த ஏரியாக்குள்ளதான் சுத்துவேன். அப்படின்னாலும் நீங்க எங்க வேணாலும் என்னை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நான் வேணான்னு மறுப்பே சொல்ல மாட்டேன், சரிங்களா? அண்ணாச்சி சொல்லி விட்டதுனாலதான் வந்திருக்கேன். வேணும்னா கேளுங்க போன் போட்டு. நம்பிக்கை இல்லைண்ணா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இல்லைண்ணா, கேளுங்க. இல்ல அதனால என்ன, மணி வேற 5 போச்சு. நீயும் வேற போய் காப்பியை வேற வைக்கணும், எல்லாம் பண்ணணும்ல. இந்தா எடுத்துட்டு போ. பால்ல தண்ணி எதுவும் கலக்கல? வா, அண்ணாச்சி என்கிட்ட தான் பல வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் கலந்து வித்தா அவர் எப்படி அவர் என்கிட்ட வாங்குவாரு? இல்ல அதுக்குன்னு இல்ல, நாங்களுமே லைட்டா தண்ணி கலந்துதான் காய வச்சு எல்லாமே பண்ணுவோம். நீங்களே லிட்டர் கணக்கில் தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா அப்புறம் காப்பி தண்ணி ரொம்ப தண்ணியா போயிடும். அதுக்கப்புறம் வர்றவங்க என்ன காப்பி அப்படின்னு எங்களே திருப்பிக்கிட்டு கேட்பாங்க. அப்பா அந்த மாதிரிலாம் நாங்கள் தண்ணி கலக்கிறது இல்லப்பா, தூய பாலை தான் கொடுக்குறோம். ஊரில் மொத்தம் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்குறோம், சரிங்களா? அப்படி எதுவும் பால் கம்மியானா கூட நாங்கள் பால் இல்லைன்னு சொல்லுவோமே தவிர பால் இருக்குன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி கொடுக்க மாட்டோம். சரி சரி, கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. சரி எனக்கு மணி ஆயிடுச்சு, வாரேன். இது இவனை எப்படி வேலைக்கு சேர்த்தாரு? இவன் சரியான குடிகார பயலாச்சு. ஒரு நாள் வேலை செய்வான், 9 நாள் வேலை செய்ய மாட்டான். இவனை எப்படி நம்பி என்னத்த சொல்றது? நாம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம். அங்கிட்டு கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விடணும், மாட்டை கொண்டு போய் கட்டணும். வெயில் வேற உச்சி வெயிலில் இந்த மாடுக்கு மேயவும் மாட்டிக்குதுங்க. இதனால இதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிடும். கொஞ்சம் விடியறதுக்கு முன்னாடியே கட்டி விட்டோம்னா கொஞ்சம் மேயுங்க. அப்புறம் ஒரு 11 மணி வாக்க ஒரு நிழல்ல கட்டி விட்டு புல்லுக்கட்டை எதுவும் எடுத்து போட்டுடலாம். அமுதா அண்ணே, என்னண்ணே வேலை கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நேற்று வேற வேலைக்கு போகல, இன்னைக்கும் போகலன்னா அவ்வளோதான். இந்த வாரம் முழுக்கவே வேலையே இல்லை. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் எங்கிட்டும் போகிறதுக்கு நேரம் இருக்காது. அதான் சரி இருக்கிற நேரத்தில் போய் வேலையை பார்த்தோம்னா ஏதோ 300-200 கிடைச்சாலும் ஒரு கை செலவுக்காமல. அதாம வேலை கிளம்பிட்டேன். உடம்பு முடியாதோட நீ எதுக்கு இப்படி கூட்டிக்கிட்டு கிடக்குற? தூங்க வேண்டிதானே? ஒரு 7 மணி வாக்க எந்திரிச்சு இதெல்லாம் செய்யக்கூடாதா? தூக்கமே இல்லைண்ணே, அதான் சரி இதெல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுருவோம், நீ வேற வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தேன். தூங்க விட்டுவிட்டு உடம்பு சரியில்லாத புள்ள நேத்தெல்லாம் அங்கே இங்கே அலைஞ்சது, ஒரு குட்டு தூக்கம் இல்லை. தூங்க வேண்டியதானே? இருக்கட்டுண்ணே. எம்மாடி மருமவளே, எழுந்துட்டியா? எழுந்துட்டேன் அத்தை, வாங்க டீ குடிக்கலாம். என்ன பல்லு கூட வளர்க்கலாமா? பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன். என்ன நேரமா எந்திரிச்சிட்ட? அவர் வேலைக்கு போகணும்ல அத்தை, அதான் கிளம்பிட்டானா? இப்பதான் டீ வச்சேன், சரி டீ குடிச்சிட்டு போங்கன்னு. இந்த மணி இன்னும் இப்போ 5 தானே ஆகுது. ஆமா, 2-3 நாளா லீவு. இந்த 1 மாசமா ஒழுங்கான வேலையே இல்லை. வேலை இல்லாமையே தான் இருக்கிறான். சரி போயிட்டு வரட்டும். கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் எங்கிட்டு போறதுக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு வேற கல்யாண பிளவுஸ் வேற தைக்க கொடுக்கணும் அத்தை, அதனால டவுனுக்கு போற மாதிரி இருக்குன்னு. அதான் சரி நேரங்காலமா வேலைக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். முதலாளியும் நல்ல பையன், நல்ல மனுஷன். இவன் லீவு போட்டாலும் எதுவும் சொல்றது இல்ல, சரியா? குடும்பம்னா 1000 தான் இருக்கும். போயிட்டு வான்னு சொல்ற. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? போகட்டும் போய் பொழப்ப பார்க்கட்டும். சரிங்க அத்தை, நான் அவருக்கு போய் டீயை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, முதல்ல போய் அவனுக்கு டீயை கொடு, அவன் வேலைக்கு கிளம்புவான். அத்தை எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிறேன், நான் பல்ல விளக்கிட்டு வந்து தானே குடிப்பேன். நீ போ, எடுத்து குடிப்போ. என் நேரத்துக்கு நாளை இங்கே வந்து வேலை செய்கிற ஆளே கிடையாது. என்ன பண்ணுறது? இந்த அழகு சுந்தரத்தை பழி வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறான். இருக்கட்டும், அவனை வேலையை விட்டு தூக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். என்னையோட கையை உடச்சி காலை முறிச்ச தூக்கி போட்டு உதச்சல மவனே.
நான் உன்னை திருப்பி அடிக்கிற அடி மரணடியா இருக்கும். நீ எப்படி கல்யாணத்துக்கு நகை நட்டு போட போற, கல்யாணத்துல நீ எதுவுமே செய்யலன்னு மாப்பிள்ளை குடும்பம் காரி துப்பி உன் தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகாம காலம் முழுக்க யாராதான்டா உன் வீட்டில் உட்கார போற. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ அங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கால, அவளுக்கு இருக்குது அடிக்க போற அடியில குடும்பமே ஒரு நிலை இல்லாம நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு நிக்க போறீங்க. என்னங்க மணி ஆயிடுச்சுன்னு சொன்னேன், எனக்கு டீ எல்லாம் வேணாம், ஒண்ணு வேணாம், நானே அங்க போய் டீயை வச்சு குடிச்சுக்கிறேன்னு கேக்குறியா ஒன்னா? ஆமா ஆமா, நீங்க டீ குடிக்கிற ஆளு தான். அங்க வர்றவங்களுக்கெல்லாம் டீயை போட்டு கொடுத்துட்டு நீங்க குடிக்கிறதுக்கே 9-10 மணி. அதுலயும் ஒரு சில நேரம் குடிக்காம பசியும் பட்டினியுமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வெறும் வயித்தோட உங்களை அனுப்ப முடியுமா? குடிங்க, முதல்ல குடிச்சிட்டு போவீங்க. நேத்தும் லீவ் போட்டாச்சு, அண்ணாச்சி ரொம்ப தப்பா எடுத்துக்குவாரு, என்ன லீவ் போட்டுக்கிட்டே இருக்கான்னு. நம்ம அண்ணாச்சி தானே, வேற யாராவா? அவரெல்லாம் அப்படி ஒன்றும் நினைக்க மாட்டாரு. கம்முன்னு போங்க, முதல்ல குடிங்க. 5 நிமிஷம் பொறுத்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுதா எந்திரிச்சிருச்சு, அமுதாவுக்கும் காப்பி வச்சு கொடுங்க. பால் காய வச்சிருக்கேங்க, இந்தா கொடுக்குறேன். அமுதா, எதுக்கு இந்த நேரத்துல எந்திரிச்சிட்டு இருக்க? தூங்க வேண்டிதானே? ஐயோ இருக்கட்டும் அண்ணி. அண்ணனும் எதுக்கு நேரமா எந்திரிச்சேன்னு, நீங்களும் நேரமா எந்திரிச்சேன்னு வேலை தானே பாக்குறேன். ஷபா, கம்முனு இருனாலே கேட்கறது இல்ல. ஆமா ஆமா, நீங்க எல்லாம் வேலை வெட்டி பாப்பீங்க, நான் மட்டும் சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன். ஏன் நீங்க வேற. சரி, அதை போட்டுட்டு கை கால் முகம் கழுவிட்டு வா, அங்க பால் காய வச்சிருக்கேன், பால் குடிப்ப. சரிங்க நீ. மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு கொஞ்சம் தானே குடிச்சிருக்கீங்க, மீதி குடிங்க. கொதிக்க கொண்டு வந்து கொடுத்தா எப்படி நான் குடிக்கிறது? இதை ஊதி குடிக்கிறதுக்குள்ள மணி ஆகி போயிடும். 6 மணிக்கு போய் நான் கடையை திறந்து அடுப்பை பத்த வச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுல வேற வடை பருப்பெல்லாம் போடணும். புடிங்க. ஷோ, சரி இருங்க, ஆத்தியாவது கொண்டு வந்து தரேன். ஏண்டாமா புடி. என்ன போகும்போது கால் தடுக்குது? ஒண்ணும் இல்ல. ஐயோம்மா, கால் தடுக்குதுங்க, கொஞ்ச நேரம் நின்னுட்டு போங்க. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால் தடுக்குது, ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. வேலைக்கு போறது. இருங்க, தண்ணியாவது மொந்துட்டு வந்து தரேன், குடிச்சிட்டு போவீங்க. ஐயோ, நீ டீய குடி, தண்ணிய குடின்னு கம்முனு இருமா, வாரேன். என்ன இந்த மனுஷன் சொல்ல கேட்காம போய்கிட்டு இருக்கிறது? என்ன இது? கீழே போனேன், கூறுகறி போட்டாங்க, அதான் சரின்னு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுங்களேன்னு வாங்கிட்டு வந்தேன். அட என்னங்க, மருமகளை வேற பருப்பு வேக போட சொல்லியிருக்கேன், இந்த நேரத்துல போய் இதை தூக்கிட்டு வரீங்க? அட என்னமா, நீங்க எப்பயுமே காலையில சாப்பாடு 9:30 மணி 10 மணிக்கு தான் கொடுப்பீங்க. சரி, எப்பயும் லேட்டா தானே ஆக்குவீங்கன்னு பார்த்தேன், இன்னைக்கு நேரமா வச்சுட்டீங்களோ? ஆமா, பையன் வேற இன்னைக்கு நேரமா போடணும்னு சொல்லி நேரமா வச்சாச்சு. அது இருந்தா என்ன, அதுல பருப்பு ரசத்தை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இதை குழம்பு வைங்க, ஒரு வீணா போயிடும். வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது வாங்கிட்டு வர மாட்டீங்க, தேவையில்லாத போது தான் வாங்கிட்டு வருவீங்க. உள்ள வீட்டுல வேற கல்யாணம் ஜோலி அது இதுன்னு கிடக்குது, நம்ம அங்க போயிடுவோம். அப்புறம் அந்த பையனு எதுவும் வாங்கியும் சாப்பிடவும் மாட்டாங்க, ஒண்ணும் மாட்டாங்க. மருமக கேட்டா கூட இந்த பையன் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டான். அவங்களே இல்ல, நம்ம மட்டும் ஒத்தையால என்ன தப்பி வாங்கி திங்கிறது வைக்கிறதுன்றான். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். மருமக மேல உள்ள பாசத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்ப எங்களுக்காக வாங்கிட்டு வரல? அட மருமக மட்டும் யாரு, நம்ம பிள்ளை இல்ல. இந்த பையன் கேட்டா கூட வாங்கிட்டு வந்து தர மாட்டான். நம்ம இல்லைன்னா அம்மா அப்பாலாம் இல்ல, நம்ம ஒத்தால என்ன ஓரியா திங்கிறதா வைக்கிறதான்றான். அதுதான் சொன்னேன். சரி கொடுங்க. நல்லா கழுவிதான் கொடுத்துருக்கேன். நீங்க பாட்டுக்கு தண்ணியில ஊத்தி 1000 தடவை கழுவுவீங்க, சத்தெல்லாம் வயிரும். அப்புறம் சக்கையை தான் குழம்பு வைப்பீங்க. கறியை கழுவாம அப்படியே வைக்க முடியும்? ஒரு தடவை 2 தடவை கழுவிட்டு அப்புறம் மஞ்சத்துல போட்டு கழுவணும். நீங்க 5-6 வாட்டி கழுவுனீங்கன்னா அதுல என்னத்த இருக்கும்? சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறோம்ல, நீங்க எதுவும் பேசுவீங்க, எதுவும் மேலையும் பேசுவீங்க. நாளைக்கெல்லாம் குழம்பு கழுவாம வைக்கிறேன் போதுமா? சரி எப்படியோ ஒன்று வைங்கம்மா, போங்கம்மா. காலையில இருந்து தொழுவத்தை கூட்டுறேன்றது என்னத்த கூட்டி வச்சிருக்கிறாரு? அங்கங்க அப்படியே கிடக்குது. ஷோ, இவர்கிட்ட ஒரு வேலை சொல்றதும் போது நம்மளே அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்தோம்னாலும் நம்மள போட்டு பாடா படுத்தி எடுத்துருவாங்கடா. அத்தாச்சி, என்ன எங்க அண்ணா திட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கு? ஆமா உங்க அண்ணனை திட்டாம அப்படி இடுப்புல வச்சு கொஞ்சம் வர முடியும்? கட்டாந்தரைய கூட்டி இருக்க அழகா பாருங்க, எப்படி கூட்டி வச்சிருக்காருன்னு. அங்கங்க அசிங்கமா. ஏன் அத்தாச்சி, உங்களை வேலை வாங்க கூடாதுன்னு எங்க அண்ணன் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பாக்குறாரு, நீங்க அவரையே குறை சொல்றீங்க? ஆமா அவரை குறை சொன்னா போதுமே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாம் கிளம்பி வந்துருவீங்க. எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கோங்க. ஏன்பா நீ வேற. சரி அத்தாச்சி, சரி பால் டின்னர் எடுத்து கொடுங்க, எடுத்துட்டு போறேன். பால் டின்னர் இந்த இருங்க, எடுத்துட்டு வரேன். இன்னும் 2 நாளா என்கிட்ட வரல போலயே. சின்ன பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சிருக்குது, அதான் எல்லாம் பட்டு எடுக்க போயிட்டோம். அம்மா சொல்லலையா? சொல்லுச்சு அத்தை சொல்லதான் செஞ்சாங்க. அங்கிட்ட இல்ல, இந்த இருங்கியா வரேன். கூப்பிடுறனே, காது கேக்குதான்னு பாத்தியா? ஓய் ஆயினா ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா எப்படி? அத்தானு கூப்பிடுங்க. ஆமா, உங்க அண்ணனை அத்தானு கூப்பிட்டா மட்டும் அப்படி திரும்பி பாத்துருவாரு. ஏங்க சொல்லுபில, அண்ணாச்சி கடைக்கு பால் டின்னு எங்க வச்சிருக்கீங்க? கொடுத்து விட்டாச்சு என்ன?
ஐயா பால் என்ன கொடுத்து விட்டாராம்பா? கொடுத்து விட்டாங்களா? எப்பயும் நான் தான் வாங்குவேன். ஒருவேளை அண்ணாச்சி நேரமா வந்து கடையை திறப்போம், இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சு வந்து நேரமா கடையை திறக்கணும்னு பால் வாங்கிட்டு போயிட்டாரோ? இருக்கும். நேற்று வேற போன் போட்டு கூட வாரேன் வைக்கிறேன்னு சொல்லல, அதனால வந்திருப்பாரு போல இருக்கு. சரி அத்தாச்சி நான் வாரேன். சரியா, போயா போயா போய் பொழப்ப பாரு. அப்புறம் கல்யாண செலவுக்கு ஏதாவது கூட குறைச்சல் இருந்தாலும் என்கிட்ட கேளு சரியா? ஏதாவது பார்த்து பண்ணி தாரேன். சரிங்க அத்தாச்சி, அதெல்லாம் பாத்துக்கிறேன். உங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லாத. ஒரு 30,000 ரூபாய் காசு வச்சிருக்கேன்யா, இந்த லோன் வாங்கின காசு வேணும்னா சொல்லு சரியா? தாரேன். நீங்க கேட்டதே சந்தோஷம் அத்தாச்சி, அதுவே போதும். சரிங்களா? வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வாரேன்னு சொல்ல அம்மாட்ட. வீட்டுக்கு போகும்போது சொல்றேன். எப்பா இந்த மனுஷனுக்கு தெரியாம 15 சேர்த்து ஒளிச்சு வச்சதுனால பரவாயில்ல, இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. எம்மாடி மருமவளே, அங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு சொன்னியாமா இந்த மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு? சொல்லியிருக்கேன் அத்தை. அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டேன், அப்பா கிட்டையும் சொல்லிட்டேன். சரி சரிம்மா, பத்திரிக்கை எதுவும் அடிக்கல, அதுக்கெல்லாம் காசு எதுவும் பத்தாது சரியா? அதனால வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைக்கணும். நீயும் இல்லைன்னா பையனும் போயிட்டு என்னன்னு பார்த்தா அழைச்சி விட்டு வந்துடுறீங்களாமா? ஏன்னா பொண்ணை கொடுத்துருக்காங்க, நம்மளும் பொண்ணு எடுத்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு அழைக்காம வைக்காம இருக்க முடியாது. பத்திரிக்கைலாம் அடிச்சா அதுக்கு ஊருப்பட்ட செலவாகும். அதனால தான். என்னம்மா இதுல என்னத்த இருக்கு? அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் வந்துருங்கன்னு சொன்னா வரப்போறாங்க. அதுக்குன்னு இல்லைம்மா, 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு எடுத்திருக்கோம், என்ன இருந்தாலும் போய் சொல்லணும் வைக்கணும். இந்த புள்ள உடம்பு நல்லா இருந்தா கூட அவள் வருவா, அவளும் வேற ஆஸ்பத்திரியா இந்த செக்கப்புக்கு போகணும். இந்த தையல் போட்டு கிடக்குது, பஸ்ஸில் கிசில் போயிட்டு தைய பிரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது வேற ஒன்று வேதனையாக போயிடும். அதனால தான் இந்த பையனும் வேற லீவ் போடுவானா என்னன்னு தெரியல. எதுக்குத்தான் இப்படி சிரமம்? அம்மா அப்பாவுக்கே தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு. அவர் ஒரு ஆள் தான் வேலை, இங்கே பாப்பாரா அங்கே பாப்பாரான்னு சொன்னா போதும் அத்தை. அவங்களுக்கெல்லாம் அழைக்கணுன்றதெல்லாம் இல்லை. அம்மா இப்போ நானே எடுத்துக்க, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சு என்ன முறைப்படி கூப்பிட்டா தான் நானே வருவேன். அப்படி இருக்கும்போது அவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. நீங்க எப்படின்னு தெரியல அத்தை, ஆனா அம்மா அப்பா அப்படி கிடையாது. நம்ம குடும்பம் தானே, இதுல போய் தனியா கூப்பிடணும் வைக்கணும்னு ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் வந்துடுவாங்க. வடகிட வேணும்னாலும் சொல்லுங்க, எல்லாம் சுட சுட இருக்குது, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க, பரவாயில்ல. டீ கடையில போட்டு கூட்டம் வரும் போல இருக்குது. காலங்கத்துல என்ன கூட்டம்! நம்ம தான் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கே 8-9 ஆகுது. ஆனா மனுஷன் மக்கள் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் கூட டீ குடிக்கிற ஆளுங்க இருக்கத்தான் செய்யறாங்க. சடுக்கு இந்த மாதிரி ஒரு கடையை ஒண்ணு நம்மளும் போட்டிருக்கலாம் போல இருக்கே. அப்படி போட்டிருந்தா நம்ம தான் கோடீஸ்வரம் போல இருக்கு. அத்தடி இம்புட்டு கூட்டம் இருக்கே. அண்ணாச்சி ஒரு ஆளா கடந்து எல்லாம் பாக்குறாரு வைக்கிறாரு போலயே. அண்ணாச்சி இந்த படுபாவி என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்? அண்ணாச்சி அண்ணாச்சி நீயா? வாடா வா, உனக்காக தான்டா இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டியா? அண்ணாச்சி அண்ணாச்சி கிண்ணாச்சிலாம் இல்ல, உனக்கு என்ன வேணும்? அண்ணாச்சி எதுக்கு இவன் இங்க நின்னுகிட்டு இருக்கான்? இந்த அண்ணாச்சி எங்கிட்டு போனாருன்னு தெரியலையே. அப்படி அப்பா, என்னப்பா வேலையில எப்படி ஆகுது? அண்ணாச்சி அதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? காலையில 5 மணிக்கே கடையை திறந்து பாலை வச்சு டீயை வச்சு இந்த வடை போண்டா பஜ்ஜின்னு எல்லாம் போட்டு தள்ளிட்டேன். பாருங்க எம்புட்டு கூட்டம்னு. ஆமாய்யா, நான் கூட நினைச்சேன் அம்புட்டு பேர் உட்காந்துருக்காங்களே, என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியலையேன்ட்டு தான் வேக வேகமா ஓடி வந்தேன். பால்ல வாங்கிட்டு வந்து வச்சாச்சா? பாலை பொங்க வச்சு டீயை வச்சு காபியை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. சரியா சரியா. அண்ணாச்சி அத்தாடி அழகா இங்க நிக்கிறது. நான் யாரோ டீ குடிக்க வந்தவங்க தான் இங்க நிக்கிறாங்கல்ல நினைச்சுக்கிட்டேன். வா அழகு வா. என்ன அண்ணாச்சி, என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? வரவங்க டீ காபின்னு குடிக்கிறாங்க. ஏன்னாச்சி என்ன நடக்குது இங்க? அது ஒன்றும் இல்லைப்பா அழகு, நீ வந்து தப்பா எடுத்துக்காதையா. நீ வேற அதிகமா லீவ் வேற போட்டுக்கிட்டே இருந்தியா? லீவு தானே போட்டேன், செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன். நான் அடிக்கிற அடி உனக்கு மரண அடியா இருக்கும்னு இதுக்கு அப்புறம் தான்டா இருக்கு உனக்கு. என்ன அழகு இப்படியெல்லாம் பேசுற? ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல, நான் எத்தனை வருஷம் இங்க வேலை செய்யறேன். சின்ன பையன்ல இருந்து இங்கதான் வேலை செய்யறேன். எத்தனை நாள் இந்த கடையில எச்சு கிளாஸ் கழுவி இருக்கேன், கூட்டி இருக்கேன். உங்களை உட்கார வச்சு அம்பிட்டு வேலை பார்த்தேன். லீவு போட்டேன்ற காரணத்துக்காக என்னை தூக்கி வீசிட்டீங்களா? ஐயோ அழகு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லையா, ரொம்ப டல்லா கிடக்கு. உனக்கே தெரியும், 2 பேரை வச்சு கூலி கொடுத்து ஜாமான் வாங்கி போட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. சிலிண்டர் விலை வேற ஏறி போயிருச்சா? அண்ணாச்சி எனக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. இல்லப்பா, நீ வேற லீவ் போட்டியா, கை வேலைக்கு ஆள் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். அதான் அந்த நேரத்துல
ஆறுமுகம் வந்து உதவி செஞ்சாப்படி. அதான். ஓ, அதுக்காக இப்ப என்னை வேணான்னு தூக்கி வீசிட்டீங்க அப்படித்தானே? ஐயோ இல்லப்பா, வியாபாரம் நல்லபடியா சூடு பிடிக்கட்டும். அப்புறம் 2 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு போயிடுறேன். அப்ப முடிவா என்ன சொல்றீங்க? ஆளு வராங்க, இங்கிட்டு இருந்து நடைய கட்டுன்னு சொல்றோம். ஆறுமுகம், ஐயோ அண்ணாச்சி, நான் ஒன்னும் தப்பா சொல்லல அண்ணாச்சி. அங்கிட்ட பாருங்க, வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு 10-15 பேர் வராங்க. இப்படி இங்க நின்றுகிட்டு தகராறு பண்ற மாதிரி பேசுனா நம்ம வேலை தானே கெட்டு போகும். அது கடையை திறந்த உடனே எப்படின்னா எப்படி? அழகு. போதும் அண்ணாச்சி, போதும். இத்தனை வருஷம் என் அப்பா இல்லாத போது கூட எனக்கு மனசு கஷ்டமா இல்லை. உங்களை நான் வந்து ஒரு ஓனரை பார்க்கவே இல்லை அண்ணாச்சி. என் அப்பாவா தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஓனர்னு காட்டிட்டீங்க. சரி அண்ணாச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பெல்லாம் என் மேலே தான் இருக்கு. என் குடும்பம் முக்கியம்னு நினச்சிருந்தா வேலைக்கு வந்திருக்க கூடாது. வேலை முக்கியம்னு நினச்சிருந்தா குடும்பம் இருக்குன்னு நினச்சிருக்க கூடாது. அப்பா இல்லாத குடும்பம் நான் ஒரு ஆள் தானே, உங்களுக்கே தெரியும். அந்த குடும்பத்துக்காக நான் மட்டும்தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். அதனால தான் லீவ் போட வேண்டியதாக போச்சு. பரவாயில்ல அண்ணாச்சி, பரவாயில்ல. நல்லா இருங்க நீங்க. ஐயோ அழகு. இல்லை அண்ணாச்சி, பரவாயில்ல. எத்தனையோ பேர் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க அண்ணாச்சி. அத்தனை பேர்கிட்டையும் நான் வரல, என் ஓனர் விட்டு நான் வரமாட்டேன் அண்ணாச்சி மேல அம்பிட்டு ஆசையும் பாசமும் இருந்த ஒரே காரணத்தினாலதான், உங்க மேல இந்த விசுவாசத்தினாலதான் யார் எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் போகாம இருந்தேன். பரவாயில்ல அண்ணாச்சி, நம்ம இல்லைன்னா நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு அண்ணாச்சி. வாரேன். ஐயோ வாரேன்னு சொல்லிட்டேன் பாருங்க, போறேன். அழகு, அப்படி சொல்லாத அழகு. இல்ல அண்ணாச்சி, எனக்கு உங்க மேல வருத்தலாம் இல்ல, போயிட்டாரு. அட்ட கத்திதான நான் ஆடி பார்த்தேன் விளையாட்டா, விட்டு கத்தியாக அது மாறி இப்போ வினையாச்சு.